if you store the data into the database and then access and how to invoke, how to maintain the data, we go to use the query concept. ஒரு டேட்டாபேஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, அல்டர் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே இந்த query கான்செப்ட் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த queries எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேபிள்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக டேபிளில் நம்ம வந்து ரிலேஷன் அப்படிங்கிற மீனிங்கில் டிபிஎம்எஸில் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த டேபிள் ரிலேஷன். இந்த டேபிளில் வந்து ஒரு 5 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஃபீல்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ், 5 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி, தென் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது ப்ரைமரி கீ ஆர் கீ அட்ரிபியூட்ஸ். எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரைமரி கீ அப்படின்னு யூனிக் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே யூனிக் வேல்யூஸ். இப்போ எம்ப்ளாயி E001 அப்படின்னு ஒரு கலெக்ட் பண்ணால் திரும்ப யாரும் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் த ப்ரைமரி கீ. தென் டிபார்ட்மெண்ட்னா இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டோட நேம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது ப்ரைமரி கீ. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டேபிள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கோடு எங்கே இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்குது. இப்போ இந்த எம்ப்ளாயி ஃபார் எக்ஸாம்பிள் E001 அப்படிங்கிற எம்ப்ளாயி வந்து எந்த டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோட கோடு என்ன அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிள் முதல்ல நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன குறி அப்படின்னா க்ரியேட் டேபிள் குறி. டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள் நேம் bracket என்ன fields then data bracketல size மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை fields கொடுக்க போறோமோ அத்தனை fields வந்து மென்ஷன் பண்ணணும். first create is the keyword, this keyword, table is keyword, table name என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணணும். தென் ஃபீல்ட்ஸ் என்ன ஃபீல்டு கொடுக்க போகிறோம் ஒரு டேட்டா டைப். இப்போ எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்க்கணும். கிரியேட் டேபிளோட நேம் எம்ப்ளாயி இருக்கும். ஸோ எம்ப்ளாயி ஃபீல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்னது EMP ஐடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபீல்ட். இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது ப்ளஸ் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபீல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வேர். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டேட்டாங்கிறது சும்மா ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிறது. நம்ம வந்து அன்னெசரியாக ஃபீல்ட்ஸ்க்கு சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மெமரிஸ் வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ சைஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்க்கணும் எம்ப்ளாயி ஐடியோட சைஸ் மேக்ஸிமம் என்ன இருக்குது 1 2 3 4 சைஸ் தான் இருக்க போது. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆக சான்சஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 4 or 5 இவ்வளோதான். இதுக்கு மேலே சைஸஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, 5 கொடுக்குறோம். இட் இஸ் த ப்ரைமரி கீ. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ப்ரைமரி கீட்டு. தென் நேமோட சைஸ் மேக்ஸிமம் 15 தாண்டாது. ஸோ 15 to 20 நம்ம சைஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸும் 2 டிஜிட்ஸ்க்கு மேலே தாண்டது சான்சஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டிஜர் கொடுத்துக்கலாம். இன்டிஜர் சைஸ் வந்து 2 டிஜிட்ஸ் கொடுத்துக்கலாம். தென் சேலரி இன்டிஜர் கொடுத்து ஒரு 6 to 7 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். அடுத்து டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் 10க்கு மேலே போக சான்சஸ் கிடையாது. ஸோ 10 to 15 மட்டும் கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் வந்து வேறு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஒரு 15 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதுதான் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான குறி. கிரியேட் டேபிள் நேம் நம்ம என்ன டேபிள் நேம் எம்ப்ளாயி டேபிள். ஸோ அதுக்கான ஃபீல்டு, அதுக்கான டேட்டா டைப்பு ரெஸ்பாண்டிங் கொடுத்துக்கலாம். கிரியேட் பண்ணும்போது நிறைய கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது. நாட் நல், ப்ரைமரி, ஃபாரின் கீஸ், நிறைய கான்செப்ட் இருக்குது. அது அடுத்த வர வீடியோஸில் பார்ப்போம். நாட் நல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துட்டோன்னா இட் இஸ் ரெக்கைடு. கண்டிப்பாக அந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணணும்னு இருக்கும். ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது.
அதான் நாட் நல் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுப்போம். இதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஒரு 2 டேபிள் வந்து கொடுத்துருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணால் அதே மாதிரி தான், கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், நம்பராக தான் இருக்குது. ஸோ நம்பர் கொடுத்து இன்டிஜர் கொடுத்துட்டு சைஸ் 1 கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட்டுக்கு வேர்க்கர் கொடுத்துட்டு அதோட சைஸ் 15 சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் முதல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டு டேபிள் வேல்யூஸ் கொடுத்து வேல்யூஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது வந்து பார்ப்போம் எப்படி பாஸ் பண்ணுறதுன்ட்டு. இங்கே என்ன சீக்வன்ஸாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அதே சீக்வன்ஸாக நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடிக்கு அப்புறம் நேமுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் சேலரிக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் இதே ஆர்டரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன அப்படின்னா எம்ப்ளாயின்னு வச்சுருக்கோம். ஸோ எம்ப்ளாயி வேல்யூஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது E001. இப்போ வேர்க்கர் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் கோட் மென்ஷன் பண்ணணும். ஸோ 001 தென் நேம், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் 12 கொடுத்துருக்கோம், அடுத்து சேலரி 10,000, அடுத்து டிபார்ட்மெண்ட் நல்லா பார்க்கணும். இப்போ வேர்க்கர் நம்ம இங்கே எத்தனை ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி ஐடிக்கு வேர்க்கர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், நேமுக்கு வேர்க்கர் கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு வேர்க்கர் கொடுத்துருக்கோம். ஸோ மூணுமே எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் கோட் சொல்லி மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். மென்ஷன் தான் இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். இதே மாதிரி நமக்கு எத்தனை ஃபீல்ட்ஸ் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.